எனது தேசத்தை நான் நேசிக்கிறேன். இங்கு ஒவ்வொரு மொட்டும் அதன் அசல் வண்ணத்திலேயே மலர்கிறது. இங்கு எந்நாளும் ஒற்றுமை, ஒப்புரவு மற்றும் சுகவாழ்வின் திருநாள்தான். வணங்குகிறேன் இந்தியாவை. இந்திய சுடர் இளைஞர் அமைப்பு வழங்கும் வையத் தலைமைகள். நம்முள் ஒரு மகத்தான ஜீவன் இருக்கிறது. அது வாழத் துடிக்கிறது. எதையும் சமாளிக்க முயல்கிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆசைப்படுகிறது. புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ள அவாவுகிறது. இதுதான் ஜீவனின் இயல்புகள். இவ்வுலகில் வாழும் அனைத்தும் ஒன்றை ஒன்று தழுவி, நம்பி, சார்ந்து வாழ்கின்றன. ஆகவே பரஸ்பர நல்லெண்ணத்திலும் பரஸ்பர உதவியாலும் தான் மனித வாழ்க்கை அமைய முடியும். ஒரு நாட்டுக்கு நிலவளம், நீர்வளம் அவசியம்தான். ஆனால் மக்கள் மனவளத்தால் தான் செல்வந்தர்களாகின்றார்கள். ஒரு நாட்டை மகத்தான நாடாக, வலிமை படைத்த நாடாக மாற்றுகிறார்கள். மனவளமும் உழைப்பும் உறுதியும் தான் ஜப்பானாக, சிங்கப்பூராக, தென்கொரியாவாக உருவாகியுள்ளது. அமெரிக்காவில் வாழும் ஒரு யூத இளைஞனை பார்த்து, தம்பி, நாளைக்கு நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கேட்டால், நான் சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க போகிறேன் என்றுதான் கூறுவான். யவன, மிசிர, ரோம் நாடுகளுடன் வாணிபம் நடத்தி இமயத்தில் பொலிக்கொடி பதித்த தமிழகத்திலோ இன்று பெரும்பாலும் சம்பளம் வென்று கொடுக்கும் படிப்புகளே முக்கியத்துவம் பெறுகின்றன. மேலும் சராசரி மதிப்பெண் பெறுபவனும் படிக்கும் வாய்ப்பினை இழந்தவனும் வழிதெரியாமல் நிற்கின்றான். பூமியில் நடப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. நெஞ்சினில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் என்றாரே கண்ணதாசன். அது உண்மையில்லையா? முத்து, சாந்தி துரைசாமி, நடராஜன், சுந்தரராஜன், பொன்னுத்துரை, ரங்கநாதன், ராகவன், யார் இவர்கள்? தெரிந்த பெயர்கள், தெரியாத நபர்கள். இவர்களின் தயாரிப்புகளோ நிச்சயம் இருக்கும் உங்கள் வீட்டிலும். சக்தி மசாலா உங்கள் வீட்டில் இருக்கிறது தானே? சக்திக்கு சொந்தக்காரர்கள் சாந்தி துரைசாமி தம்பதியினர். மளிகை கடைக்காரர் மகனும் ஓட்டல் நடத்தியவரின் மகளுமாக இணைந்து தமிழகத்தையே ரசித்து ருசிக்க வைத்த மசாலா மார்க்கெட்டின் கதை இது. நாங்க பண்ற தொழிலுக்குள்ள முழுமையா இருக்கணும், ஜெயிக்கணுங்கிற நினைப்பு நெஞ்சுக்குள்ள நெருப்பா இருக்கணும். இதுதான் சக்தி மசாலா சாந்தி துரைசாமி தம்பதியினரின் சக்சஸ் பார்முலா. ஈரோட்டில் இருந்தபடியே தினம் தினம் தமிழகத்தின் எல்லா சமையற்கட்டுகளுக்கு உள்ளும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள் சக்தி மசாலா நிறுவனத்தார். இந்தியா முழுக்க விற்பனை, முக்கிய நகரங்களில் அலுவலகங்கள், சுகாதாரமான தயாரிப்புகள் என்ற தரச்சான்றிதழ், 850 ஊழியர்களை கொண்ட பெரிய நிறுவனம் சக்தி மசாலா. படிக்கும் காலத்திலிருந்தே தந்தையின் மளிகை கடையில் வேலை பார்த்தவர். தம்பி, வாழ்க்கைனா ஒரு லட்சியம் வேணும். ஊருக்குள்ள ஒரு மரியாதையோட நாம நடக்கணும்டா எனும் தந்தையின் சொல்லை மந்திரமாக கொண்டவர் BA படித்து வேலை தேடி ஓய்ந்து மஞ்சள், மல்லி, மிளகாய் பொடிகளை பொட்டலமிட்டு விற்க துவங்கியவர் மனைவியின் வரவிற்கு பின் மசாலா தயாரித்தார். சமூகத்தின் தேவையை உணர்ந்த வியாபார திட்டம். ஆம், பெண்கள் தினமும் அம்மியிலே அரைப்பது கஷ்டம் என்பதால் சமையல் வேலையை ஈஸியாக்க வந்ததுதான் இந்த மசாலா. 10,000 ரூபாய் முதலீடு, 5 வேலையாளர்கள் என்று ஆரம்பித்து இன்று உலகெங்கும் ஊடுருவிய மசாலா பொடிகளாக ஆயின சக்தி மசாலா பொடிகள். மக்களுக்கு பிடித்த ஸ்டார்களை கொண்டு சொந்த விளம்பரங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேலைவாய்ப்பு தரும் மனிதாபிமானம் என மசாலா தயாரிப்பில் பல வெற்றி சூட்சுமங்கள் உண்டு. மார்க்கெட்டிங், கணக்கு வழக்கு, கணவர் பொறுப்பு, ஃபேக்டரி, தொழிலாளர், நிர்வாகம், மனைவி பொறுப்பு என சிறக்கிறது தொழில், கொளிக்கிறது பணம். பணியாளர்களிடம் அன்பாக இருக்க வேண்டும். அதே சமயம் அவர்கள் நம் கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்க வேண்டும். பணி நேரத்துக்கு மேல் வேலை வாங்குவதும் தவறு. வேலை நேரத்தில் பரீட்சை ஹால் போல ஃபேக்டரி முழு அமைதியாக இருந்தால் அங்கே வேலை சரியாக நடக்கிறது என்று அர்த்தம் என்கிறார்கள் இவர்கள். கற்றது ஒழுகு பாரதி. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய துயர்வு வள்ளுவர். 38 வருடங்களுக்கு முன் ஒற்றை பஸ், இன்று இந்தியாவிலேயே பெரிய நிறுவனம். இந்த வளர்ச்சி எங்கள் நேர்மைக்கு வாடிக்கையாளர்கள் கொடுத்த பரிசு என்கிறார் KPN டிராவல்ஸ் அதிபரான திரு நடராஜன் அவர்கள். மக்களுக்கான ஆம்னி பஸ் சேவையில் இந்திய அளவில் இவர்தான் நம்பர் 1. சேலத்தில் இருந்தபடி எல்லா ஊர்களிலும் டயர் பதிக்கும் இவர்களது டிராவல்ஸின் தினம் தினம் சராசரியாக 3500 பேர் பயணிக்கிறார்கள். இன்று கோடிகள் புரளும் ஒரு நெட்வொர்க்கை வைத்திருந்தாலும் இவர் படித்ததென்னவோ 8வது தான். அந்நாளில் 2-3 நாட்கள் டூர் ஏற்பாடு செய்து லாபம் சம்பாதித்தவர் தாமே சொந்தமாக ஒரு பஸ் வாங்க திட்டமிட்டார். முதல் பஸ்
கடன் வாங்கியதுதான். காலப்போக்கில் டூர் பஸ் ரெகுலர் சர்வீஸாக மாற உருவானதுதான் KPN பஸ் சர்வீஸ். பயணம் செல்லும் பஸ்ஸில் தானே வண்டி ஓட்டுதல், பயணிகளுடன் பழகுதல் என ஜோராக பிக்கப் ஆனது பிசினஸ். திருச்சியிலிருந்து செல்லும் அதிவேக ரயில் வைகைக்கு சவாலாக அதே நேரத்தில் தானும் சென்னைக்கு பேருந்து இயக்கியவர். வண்டியிலே குடிநீர், சுத்தமான தலைக்கவசம், புஷ்பேக், ஏர் பஸ், மிதவை என ரயிலின் சொகுசுகளை KPN அறிமுகப்படுத்தியது. நான் போட்டியாளராக நினைத்தது ரயில்வே இலாக்காவைத்தான். இப்போதைய எங்கள் போட்டி விமான நிறுவனங்கள் தான். எதிர்காலத்தில் ஏர் டாக்ஸி எனப்படும் விமான சேவையை அறிமுகப்படுத்துவோம் என்கிறார் இவர். என்னவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் எனும் விவேகானந்தர் தான் இங்கே நம் நினைவிற்கு வருகிறார். சம்பாதித்த சொத்தை காப்பாற்றுவதை விட சம்பாதித்த பெயரை காப்பாற்றுவதுதான் இவரது வாழ்க்கையின் தாரக மந்திரம். இந்த நிறுவனத்தின் நாடி நரம்புகள் டிரைவர்கள் தான். ஓடுகிற வண்டியில் ஒரு டம்ளர் தண்ணீரை ததும்ப வைத்தாலும் கீழே சிதறவிடாமல் நேரம் காத்து, அதே சமயம் பயணிகள் பீதியடையாமல் ஓட்ட நாங்கள் பயிற்சி அளித்திருக்கிறோம். செய்வது துணிந்து செய் பாரதி. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் வள்ளுவர். மக்கள் டேஸ்ட் எப்போதெல்லாம் மாறுகிறதோ அப்போதெல்லாம் நாமும் மாறியாக வேண்டும். நாம் நம் ரூட்டிலே இருந்தால் மக்கள் திசை தெரியாமல் போய்விடும். மக்கள் போகிற ரூட்டில் நாம் போதுவதுதான் ஜெயிப்பதற்கான வழி என்ற தெளிவோடு தொழிலில் ஏறுமுகம் காண்பவர் திண்டுக்கல்லை சேர்ந்த திரு G. சுந்தரராஜன். லாபம் குறைவா இருந்தா கூட பரவாயில்லை, சேவை மனப்பான்மையோடு மக்களுக்கு உதவணும்னு நினைச்சோம். அப்படி உருவான சேவைதான் அனில் சேமியா என்கிறார் இவர். தமிழகத்தில் குடிசை தொழிலாக ஆரம்பித்து இன்று குறைந்த விலை சேமியாவில் தமிழகத்தில் முதலிடம் வகிப்பதோடு 18 வகை அணில் தயாரிப்புகளில் இவர்கள் கொடிகட்டி பறக்கிறார்கள். சுந்தரராஜன் 50 வருடங்களாக தன் சகோதரருடன் இணைந்து மளிகை வியாபாரம் செய்து வருபவர். மொத்தமாக சரக்கு வாங்கி திண்டுக்கல் வட்டார சிறு வியாபாரிகளுக்கு விற்றவர்கள். சேமியா சப்ளை தேவைக்கு ஏற்ப கிடைக்காது போகவே ஒரு ஃபேக்டரியை போட்டார்களாம். ஆரம்பத்தில் சேமியா செய்யும் பக்குவம் அமையாமல் நஷ்டம். போக போக அதுவே சவாலான முயற்சியாகி ஒரு ருசியான ஃபார்முலா கிளிக் ஆகிவிட்டது. மக்களுக்கு எளிதில் பதியும் ஒரு பெயராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் அனில் சேமியா. இவர்களது இலக்கே நடுத்தர மக்கள்தான். காலை சமையலை எளிமையாக ஜனதா மில்ஸ் மாதிரி ஆக்க திட்டமிட்டு மிக குறைந்த லாபத்தில் மிக குறைந்த விலைக்கு கொடுக்கப்பட்டது. அதுவே தரத்தை பிறர் சந்தேகிக்க காரணமாகிவிட்டது. அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெற துவங்கிவிட்டது அனில் சேமியா. இது மாதிரி சிறுலாபம் உள்ள தொழில்களுக்கு விளம்பரமே மக்கள்தான். இத்தகைய மவுத் பப்ளிசிட்டியால் வளர்ந்து வெற்றி வாகை சூடிய அனில் சேமியா இன்று தமிழ்நாட்டின் எல்லா கடைகளிலும் கிடைக்கிறது. சாமானியர்களை சென்று அடைகிறது. 100 பேருக்கு வேலை தரும் திருப்தியான ஒரு தொழிலாக இருக்கிறது. ஒரு தொழிலில் இறங்கிவிட்டால் அதுவே ஆக்சிஜனாக மாறி உடம்பின் செல்களில் எல்லாம் ஓட வேண்டும். வெற்றி தானாகவே வந்துவிடும். காலையிலே நரிமுகத்துல விழிக்கணும் பாங்க. ஆனா எங்களை பொறுத்தவரை எல்லா மக்களும் அணில் முகத்துல முழிக்கணும். அதுதான் எங்க இலக்கு. கைத்தொழில் போற்று பாரதி. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை வள்ளுவர். பழைய இரும்பு பித்தளைக்கே பேரிச்சம்பளம் என்று பண்டமாற்றாக இருந்த பேரிச்சம்பளத்தை ஃபாரினுக்கு அனுப்பும் அளவுக்கு பெருமை சேர்த்தவர் பொன்னுதுரை, லயன்டேட்ஸ் அதிபர். பழைய காருக்கு பேரிச்சங்கிறத மாத்தி பேரிச்சம்பளம் வாங்கினா போர்டு காரு தரேன்னு பரிசு போட்டு நடத்தி காரையே பரிசா கொடுத்திருக்கேன். எத்தனை தோல்வி வந்தாலும் தடைகள் வந்தாலும் நம்ம பாதையிலிருந்து விலகக்கூடாது. அந்த விடா முயற்சியும் மன தைரியமும் தாங்க என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு என்று சிங்கம் போல சிலிர்த்துக் கொண்டு சொல்கிறார் பொன்னுதுரை. 10வது படிப்பு முடித்து திருச்சி மளிகை கடையில் வேலை. சொந்தமாய் மளிகை கடை வைத்து நஷ்டம்தான். கலெக்டர் ஆபீஸில் ஜூனியர் கிளர்க் வேலை, சபீனா பவுடர் ஏஜென்ட் என தொடங்கியது இவரது ஆரம்பகால வாழ்க்கை. சின்ன சின்ன விஷயங்கள் கூட சமயத்தில் பெரிய சாதனைகளுக்கு விதையாகிவிடும். அந்த விதை தெருவிலும் கிடைக்கலாம் என்பதற்கு இவர் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. சபீனா சேல்ஸுடன் கொஞ்சம் பேரிச்சம்பளமும் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்திருந்த இவர் கடையில் சரக்கு ஏற்றும் போது யாரோ ஏதோ பிரச்சனை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்களாம். அட என்னப்பா இது, பேரிச்சம்பளத்துல கொட்டை எடுக்கிற மாதிரி சிக்கலான மேட்டரா இருக்குன்னாராம் ஒருத்தர். பேரிச்சம்பளத்துல கொட்டை எடுக்கிறது அத்தனை சிரமமா என யோசிக்க ஆரம்பித்தார் பொன்னுதுரை. வீட்டிலிருந்து சகோதரி கொட்டை நீக்கி தர ஆரம்பமானது கொட்டை இல்லாத லயன் டேட்ஸ். இப்போது தரமான பேரிச்சம்பழம் தேடி துபாய், எகிப்து, சவுதி என்று போய் வாங்கப்பட்டு ISO தரச்சான்றிதழோடு தயாராகிறது லயன் டேட்ஸ். மூலதனம்னு 1 ரூபாயை எடுத்துட்டு வரல,
நான் எதையும் திட்டமிடல. விடாமுயற்சிங்கிற ஆரோக்கியமான ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிட்டு என் ரூட்ல ஓடிக்கிட்டே இருக்கேன். பணத்தினை பெருக்கு பாரதி. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின் வள்ளுவர். என் அப்பா சிறந்த தேசபக்திக்காரர். நம்பிக்கை, நாணயம், நேர்மை இதெல்லாம் வியாபாரத்துக்கு ரொம்ப தேவைன்னு நினைச்சவர். ஜனதா ஆட்சியில ஜனதா சாப்பாடு கொண்டு வந்த போது ஜனதா ஃபுட் வால்வுங்கிற பேர்ல 23 ரூபாய் வால்வை 16 ரூபாய்க்கு தந்தார். கோயம்புத்தூர் ராஜ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஃபேக்டரி தொடங்கி பம்ப் செட்ல பயன்படுற வால்வுகள் தயாரித்தார். இன்றைய சிஆர்ஐ நிறுவனம் அன்றைய கோயம்புத்தூர் ராஜ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த சிஆர்ஐ நிறுவனம் 830 வெரைட்டிகளில் மோட்டார் பம்புகளை தயாரிக்கும் உலகளாவிய நிறுவனம். தந்தைக்கு பின் சகோதரர்கள் 4வரும் பிசினஸின் பொறுப்புகளை பிரித்துக் கொண்டார்கள். எல்லாரும் எல்லா துறையிலும் தலையிடும் குழப்பத்தை குறைத்துக் கொண்டார்கள். சவால் விட்டு தங்கள் திறமைகளை காட்டி கம்பெனியை தூக்கி நிறுத்தினார்கள். ஃபுட் வால்விலிருந்து மோட்டார் பம்புகள் தயாரித்தார்கள். ஆந்திராவில் இவர்களது மார்க்கெட்டிங் அற்புதமாய் ஒர்க் அவுட் ஆனது. இதற்கு முக்கிய காரணம் விவசாயிகள் தந்த வாய்வழி விளம்பரம். கஸ்டமர்களை நேரடியாக சந்தித்து விற்றதால் வாடிக்கையாளர்களோடு உரையாடி நிறை குறைகளை அறிய முடிந்தது. குறைகள் நிறைகளாக மாற மாற வளர்ச்சி தடையற்று போனது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மோட்டார், மின் சிக்கனம் தரும் மோட்டார்கள், சிறிய பைப்பில் அதிக உயரம் நீரேற்றும் பம்புகள், லோ வோல்டேஜுக்கான பிரத்யேக மோட்டார்கள், கடற்பகுதிகளில் உப்பரிக்காத மோட்டார்கள் என தேவைக்கேற்ற உற்பத்தி முறைகள், மிகப்பெரிய நெட்வொர்க், வலுவான விளம்பரம் என உலகெங்கும் விரிந்து புகழ் பரப்பியது சிஆர்ஐ பம்ப். உலகின் எல்லா கண்டங்களிலும் எங்கள் சிஆர்ஐ பம்ப் இருக்கிறது. வருடத்திற்கு 7.5 லட்சம் பம்புகள் தயாரிக்கும் அளவுக்கு திறன் கொண்ட தொழிற்சாலைகள் எங்கள் வசம் இருக்கின்றன. 60 உலக நாடுகளுக்கு சப்ளை செய்து கொண்டு இருந்தாலும் இப்போதைய ஏற்றுமதி விதைகள் போலத்தான். அவை விரைவிலேயே வளர்ந்து 1 10ஆக 100ஆக விருட்சமாகும். அப்போது பம்ப் இண்டஸ்ட்ரி என்றாலே இந்தியர்கள்தான், குறிப்பாக தமிழர்கள்தான் என்ற காலம் வரும். இதுவே எங்கள் இலக்கு. பெரிதினும் பெரிது கேள் பாரதி. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து வள்ளுவர். அடேயப்பா! வைக்கிங் பனியன், சுகுணா பிராய்லர், ஈகிள்ஸ் டைரி, கவின் கேர், ப்ரொஃபஷனல் கொரியர், ஸ்ரீகாலீஸ்வரி பயர்வாக்ஸ் என இப்பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இங்கே படிப்பு பேசவில்லை. விடாமுயற்சி, கடின உழைப்பு, சுறுசுறுப்பு, கவனம், பொது அறிவு, கண்காணிப்பு, பணத்தின் மதிப்பறிதல், நேர நிர்வாகம், சமூக அறிவு, எல்லாவற்றுக்கும் மேலாக வையத்தை தலைமை கொள்ளும் ஒரு ஹீரோயிசம். இக்குணங்கள் இவர்கள் எண்ணியதை அடைய வைத்துள்ளன. சிலருக்கு தந்தை சொல் மந்திரமாயிருக்கிறது. சிலருக்கு பெண் பின்னியக்கு சக்தியாய் இருந்திருக்கிறாள். சிலருக்கு மகன்கள் சகோதரர்கள் தோள் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் குடும்பம் என்பது அற்புதம். அதை சக்சஸ் ஃபார்முலா ஆக்கி கொண்டவர்கள் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்திருக்கிறார்கள். தேவையை ஆசையாக்கும் போது, ஆசையை லட்சியமாக்கும் போது, லட்சியத்துடன் மன உறுதியினையும் அயராத உழைப்பையும் சேர்க்கும் போது, தோல்வியை கண்டு மனம் கலங்காமல் மேலே போய்க் கொண்டிருக்கும் போது நம் என்ன விதை செடியாகி பூவாகி காயாகி லட்சோப லட்சம் கனிகளாக வானத்திலிருந்து நம் மடியில் உதிர்ந்திருக்கின்றன. இதை நாமும் ரசிக்கிறோம், அனுபவிக்கிறோம், உற்றார் சுற்றத்தார்க்கும் ஊர் உலகிற்கும் வாரி வழங்குகிறோம். வாழ்க்கை என்ற ஜாடிக்குள் ஆக்கசக்தி என்ற மிகப்பெரிய தேவதை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒளிந்திருக்கிறது. ஜாடியின் மூடியை திறந்து விடுங்கள். நம் வாழ்வும் நாடும் மலரட்டும். விளையாட்டுக் களத்தில் இறங்குவோம். உலகில் நமது முத்திரை விழ வேண்டிய காலம் இது. தொழில் செய்வோம், செல்வம் சேர்ப்போம். வெற்றியே வருக.